சோயா ஜங்க்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் டபரால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நான் அதில் வந்துட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, கசகசா இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டதுமே நான் வந்து 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 பிடி கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி 3 தக்காளி, நான் சின்ன தக்காளியாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் ஆல்ரெடி எடுத்து நான் ஊற வச்சுருந்த சுடுதண்ணியில் அதையுமே எடுத்து நான் இதிலேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. நான் காரம் வந்து மீடியமாக தான் இருந்தது. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட் காரம் வந்து கரெக்டாக இருந்தது. இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நான் 1 டம்ளர் வந்துட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளருக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பிரியாணி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தம் போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தம் ஒரு 15 மினிட்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். வாசனை சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்ததுமே சாப்பிட்லான்னு தோணும். சிக்கன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த பிரியாணி. அண்ட் கொஞ்சம் சாப்பிட்டிங்கனாவே வயிறு ஃபில்லாக இருக்கும். வெயிட் லாஸ் அண்ட் கலோரிஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன்ஸ் இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு வயிறு ஃபில் ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நான் அதை உங்களுக்கு பின் பண்ணுறேன். தேங்க்யூ.